என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய எதிரி, உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்களை இதை வெளியில் சொல்லாமல் மறைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உனக்கு மட்டும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று அவர்கள் மறைக்கின்ற அந்த விஷயமானது இனி நானாகவே வெளியே வரப்போகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ இவர்களால் அடைந்த துன்பங்களும் மனவேதனைகளும் ஏராளம். இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை நீ என்ன இந்த வாழ்க்கையில் என்று நினைத்து தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த கருப்பன் இதையெல்லாம் பார்த்து உன்னுடைய துன்பங்களுக்கு அவர்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அதை தான் இப்போது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் போது உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் போனதற்கும் ஒரு காரணம் உண்டு. கருப்பண்ணசாமி வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீ நினைக்க கூடாது. அப்பன் சில சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஆவேசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும் போது அது யாருடைய உயிருக்காவது பதமாக வந்துவிடும். அதனால்தான் உன் அப்பன் எதையும் சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருக்கின்றேன். எதையும் இப்போது வேண்டுமானாலும் அது அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே கருப்பன் பொறுமை காக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கின்றது. இன்று ஒருவர் உனக்கு எதிரியோ துரோகியோ இருக்கலாம். நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அல்லவா? இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி மனமாறுவார்கள், குணமாறுவார்கள் என்று எல்லாம் யாராலும் சொல்லிவிட முடியாது. இப்படிதான் சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் சற்றென்று ஒரு புரட்டி எடுத்து மனிதரின் மனநிலையே மாறிவிடுகின்றது. நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த விஷயத்தை நிச்சயமாக சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? அதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் ஓடோடி வந்து இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டுவிட முடியாது. உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகின்றதை தவிர மற்றவர்கள் இல்லத்தில் ஏதாவது வெளியில் வருகின்றதா? ஒரு நொடி நீ சிந்தித்து பார் என் குழந்தையே. நீதான் எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக உன் குடும்ப விஷயத்தையும் புலம்பி சிரித்து விடுகின்றாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி நீ சொல்லிவிடுகின்றாய். அதை உன்னிடத்தில் நல்லவர்கள் போல கேட்டுக்கொண்டு வெளியில் சென்று கைகுட்டி சிரிக்கும் போது நீயாகத்தான் நடந்து கொள்கின்றாய். இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாகவும் இருக்கின்றாய். அதனால் இதுவே அடுத்தவர் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. நீ எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவரிடத்தில் கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் அதையெல்லாம் சொல்லிவிடுவது கிடையாது. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, உன் அப்பன் உனக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு நீ அதை கேட்டுக்கொள்ள வேண்டும்.
இது நாள் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தார்கள். மற்றவரிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இல்லை என்று சொல்லி திரிந்தார்கள். இப்போது சற்றென்று என்ன நடந்தது, எது நடந்தது என்று தெரியாமல் உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் நினைத்ததை எல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? எப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லையோ அப்போது அவர்களின் மனதையும் பேச்சு விதத்தையும் மாற்றிக்கொண்டு விட்டார்கள். தேவைக்காக பழகுகிறார்கள். எல்லோரும் இப்படிதான் இருக்கின்றார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் செய்வார்கள். என் அன்பு குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் உனக்கு வந்துவிட்டது. யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பழகுகிறார்கள், யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இரத்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய். ஆனால் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்றை மட்டும்தான் அவர்கள் பழகுகின்றார்கள். உன்னிடத்தில் பணம் இருந்தால் தேடி வருவதும், உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தயங்கவும் கண்கூடாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தமில்லாமல் போய்விடுகின்றது. எதற்காக ஏன் நாம் இங்கு வாழ்கிறோம் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பையும் அதிகமாக வந்து விடுகின்றது. இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் போதெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி துன்பங்கள் வந்து பாடாய் படுத்தி எடுக்கின்றது. நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிம்மதியாக வாழ விடுவதில்லை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார்? உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார்? மேலும் மேலும் உனக்கு வலிகளை கொடுப்பது யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டாயானால் அந்த நொடி பொழுதில் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்திருப்பாய். ஆனால் இப்போதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமாகிறது என்பதை தான் நிரசரமான உண்மை. நீண்ட காலமாக ஒரு விஷயத்தில் இருந்து உனக்கு பதிலும் கிடைக்கவில்லை. உன்னால் இதை செய்ய முடியவில்லை. இப்போது கூட உன்னால் தட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவாக முழுமையாக ஒரு முடிவினை எடுக்க முடியவில்லை. இப்படியாக நீ வெள்ளேந்தியோடு உன்னோடு வாழ்ந்து வந்த இந்த காலத்தில் இந்த கருப்பன் ஒரு அதிசயத்தை நடத்ததான் இவர்களை பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளியில் காட்டினேன். இவர்களையெல்லாம் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கஷ்டத்துக்கும் துரோகத்திற்கும் வலியும் வேதனையாகவும் கொடுத்தார்கள் என்பதை நீயாக அறிந்து கொண்டாய் அல்லவா? அப்படி நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இவர்களின் உண்மை முகத்தினால் நீ மனமுடைந்து கண்ணீர் விட்டு காணாமல் இல்லை. இவர்கள் பற்றி தெரிந்து கொண்டேதான் நல்லது என்று உன்னுடைய மனதை நீ தேற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய். என் பிள்ளையே, எப்போதெல்லாம் உன் அப்பன் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது, இவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று உனக்கான நல்ல விஷயங்களை செய்யும் போதெல்லாம் அதை இடையில் புகுந்து தடுத்து நிறுத்துவார்கள் என்பதுதான் உண்மை. அப்போதெல்லாம் அவர்கள் உனக்கு முழுமையான விசுவாசத்தோடு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார்கள். ஆனால் இன்றோ அவர்கள் உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை மறக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில், அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக யோசித்து சில தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் குடும்பத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கே இதுவெல்லாம் வெளியில் தெரிந்தால் நிச்சயமாக கேவலமாகி விடும். எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்கள். அதிலும் தன்னுடைய கௌரவம் போய்விடும் என்று அங்கே விட்ட வெளி
வெளிகாட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகம்பமாக வெடித்து தெரிந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாக நிற்கின்றது. அதை உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்று பல நாட்களாக அவர்கள் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வணங்குகின்ற தெய்வங்களில் எல்லோரும் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது இப்போது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்கள் மனதிற்குள் ஒரு எண்ணம் தட்டுப்பட்டு விட்டது. நாம் இதனை இவர்களுக்கு அல்லவா நடக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனால் அது நமக்கே நடந்துவிட்டதே என்று சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். இந்த நிலையில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கேட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? எதிரியானாலும் சரி, துரோகியானாலும் சரி, வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொருவரும் நினைத்தால் யார் பக்கம் தவறுகள் இருக்கிறதோ அவர்கள் நினைக்கின்ற விஷயம் அவர்களுக்கே கெடுதலாக அமையும் என்பதுதான் நிரசரமான உண்மை. இப்போது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அது கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இனி எந்த நேரத்திலும் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரத்தான் போகின்றது. என் தங்கமே, எப்போதும் இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அப்போது இவர்களை எல்லாம் நான் பழி வாங்கி இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் தண்டனையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்களின் விரலை வைத்துதான் அவர்களின் கண்களை நோண்டி எடுக்க வேண்டும் அல்லவா என்றுதான் உன் அப்பன் எப்போது முடிவை எடுத்து விட்டேன். அதனால்தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று என்னவோ உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்கள் அல்லவா, அதுவெல்லாம் இன்று அவர்களுக்கே நடந்துவிட்டது. வெளியில் சொன்னால் தலை காட்ட முடியாது என்று நினைத்து கொண்டு ஒன்றும் நடக்காதபடி அங்கே அவர்கள் உள்ளே புழுங்கிக் கொண்டிருந்தார்கள். என் தங்க பிள்ளையே, இதற்காக நீ சந்தோஷப்படவும் வேண்டாம், சிரிக்கவும் வேண்டாம். அப்படிப்பட்ட குழந்தை கிடையாது. ஏனென்றால் அடுத்தவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு சந்தோஷப்படுவதற்காக இருந்தால் என்றோ நீ இதையெல்லாம் செய்திருப்பாயல்லவா. ஆனால் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா. நமக்கே ஒன்று நினைத்தாலும் அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா. அதனால்தான் இந்த கருப்பன் உனக்கு இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டாய். உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு காரணம், இவர்கள் இது போன்றெல்லாம் உனக்கு செய்ய நினைத்தார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்போது உன்னிடத்தில் இதை சொல்லிவிடுகின்றேன். இவரிடத்தில் எத்தனை மோசமான எண்ணங்கள் எல்லாம் இருந்தது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கையாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை எல்லாம் நீயாக கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களும் அவர்களின் பழக்க வழக்கங்களும் இதையெல்லாம் வெளிகாட்டிவிடும். என் அன்பு பிள்ளையே, அவரவர் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கே நேரம் இல்லாத போது இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா. அதனால் தான் இப்போது பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு இப்போது வெளியில் சொல்ல முடியாமல் நீ சென்று கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அப்பனின் அன்பு உனக்கான நல்ல விஷயங்களை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இந்த கருப்பண்ணசாமியை மனதில் நினைத்து விட்ட பிறகு
உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைப்பவர் இங்கு யாரும் நிம்மதியாக இருந்து விட முடியாது. யார் என்ன தீங்கு நினைத்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கே திரும்ப சென்று விடும் என்பதை மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் என் பிள்ளை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நான் கொடுக்க தான் போகின்றேன். உன்னை சுற்றி ஒவ்வொரு துன்பமும் இருந்து உன்னை காப்பாற்ற நான் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.